கலா. நான் இது எழுதிட்டு இருந்தபோது அப்பதான் கோவிட் அமேசான்ல டொவினோ தாமஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். டொவினோ தாமஸ் சார் ஃபிலிமோட எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். கலா பார்த்தபோது அது வந்து ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டு இருந்த ஐடியாவுக்கு வாஸ் வெரி ரிலவெண்ட். ஏன்னா அது ஒரு வீட்டுக்குள்ள அவங்க கோவிட்ல எடுத்திருக்காங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஆக்ஷன் அப்படின்னு. என்னோட செகண்ட் ஹாஃப் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி பிளேஸ் அவுட் ஆனும் போது அந்த கேரக்டர் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தனை கூட்டு வரதுல என்ன ஒரு வைப்ரன்சி இருக்கும் அப்படின்னு. அந்த படத்துலயும் மூரோட கேரக்டர் தான் ப்ரோட்டோகானிஸ்ட், டோவினோ வந்து ஆன்டோகானிஸ்ட். அவங்க 2 பேரும் பிளே அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் மூரோட ஆக்டிங் ஃபினாமினல். அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு ஸ்கூல் சொன்னார், ஆக்டிங் ஸ்கூல். அதுலேயும் ஹி வாஸ் டீச்சிங் ஆக்டிங். அண்ட் ஆக்டிங் வந்து அவங்க வந்து எப்படின்னா தே கம் ஃப்ரம் த கிராஸ் ரூட்ஸ். அவங்க கேரளாவில் வந்து ஸ்டேஜ் பிளேஸில் ஆரம்பிச்சு, தியேட்டர் பிளேஸில் ஆரம்பிச்சு, அங்கே கிடைக்கிற எனர்ஜியை எடுத்துக்கிட்டு வேற ஊரில் போய் தியேட்டர் பிளேஸாக பண்ணி அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு 18ஆம் படின்னு மம்முட்டி சாரோட ஒரு படம் பண்ணாங்க. அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அதனால வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்து கலா பண்ணி கலால ஸ்டேட் அவார்டு வாங்கினார். ஆர்ட் அப்படிதானே க்ரோ ஆகுது.